ஹாய் ஸோ இன்னைக்கு வந்து ஜிமின்க்கு ஒரு ஒன் ஷாட் தான் வந்து பார்க்க போகிறோம். வென் யுவர் ப்ரொஃபஸர் தாய் மாமா ஹேட்ஸ் யூ. ஐ ஹோப் உங்களுக்கு இந்த ஒன் ஷாட் பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். அண்ட் நம்ம வாட்ஸ்அப் சேனலோட லிங்க், இன்ஸ்டா ஐடியோட லிங்க், vlog சேனலோட லிங்க் அண்ட் டெலிகிராம் சேனலோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் அண்ட் பயோவில் இருக்குது. ஸோ வேணுங்கிற ஃபாலோ பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டோரிக்கு இன்ட்ரோலாம் வேணாம், ஸ்ட்ரைட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். இந்த ப்ரெசன்ட் சீன். ஆக்சுவலி ஜிமின் வந்து உங்களுக்கு கெமிஸ்ட்ரி ப்ரொஃபஸர், ஆனால் உங்களுக்கு கெமிஸ்ட்ரி ரொம்ப வீக்கு. ஸோ கெமிஸ்ட்ரி சுத்தமாக வராது. ஸோ அவர் வந்து உங்களை கூப்பிட விட்டுருப்பாரு. என்ன பண்ணுறா இவ, எவ்வளோ நேரம் ஆச்சு கூப்பிட விட்டு, நானே போய் எடுத்துகிட்டு வந்திருக்கலாம் போல் அப்படின்னு உங்களை நினச்சி திட்டிகிட்டு இருக்காரு. ஸோ நீங்கள் கரெக்டாக வந்து இந்த ரூமில் வந்து ஃபாஸ்ட்டாக வந்து கதவை தட்டுறீங்க, ஓடி வந்திருப்பீங்க. அவருமே உள்ளே வர சொல்கிறாரு. சாரி சார், அது என்ன பண்ணிகிட்ருக்க, உன்னை வர சொல்ல எவ்வளோ நேரம் ஆச்சு? 10 minutes ஆகிடுச்சு, இன்னுமா எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்க? அது வந்து மேம் கூப்பிட்டாங்க சார், அங்கே கொஞ்சம் வேலை இருந்துச்சு, அதான் லேட் ஆகிடுச்சு. இந்தா இருக்குது அப்படின்னு நீங்கள் பேப்பர்ஸ் எல்லாம் வந்து கொடுக்குறீங்க. ஒரு வேலையை ஒழுங்காக சொன்னால் பண்ணுறதில்ல. அப்படிலாம் இல்லை. என்ன அப்படிலாம் இல்லை, கூப்பிட உடனே எடுத்துகிட்டு வந்திருக்கணும். 10 minutes. நீ உன்னை உண்மையாகவே மேம் தான் கூப்பிட்டாங்களா, இல்லை நீ ஏதாவது ப்ராக் பார்த்துக்கிட்டு யார்ட்டையாவது பேசிட்டு லேட்டாக வந்திருப்பியான்னு எனக்கு எப்படி தெரியும்? சாரி சார், இனிமே உடனே எடுத்துகிட்டு வந்துடுறேன். எதாக இருந்தாலும் சீக்கிரமாக பண்ணிடுறேன். ஆனால் சத்தியமாக மேம் தான் கூப்பிட்டாங்க. சரி போய் கிளாஸில் போய் உட்கார் போ. நீங்கள் ஃபேஸ் ஒரு மாதிரியாக வச்சுட்டு அந்த ரூமை விட்டு வெளில போகிறீங்க. எப்போ பாரு என்னை திட்டிகிட்டே இருக்காரு. மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்டையாவது எப்போயாவது சிரித்து பேசுகிறாரு, என்கிட்ட ஒரு தடவை கூட சிரித்து பேசுறதில்ல. எப்போ பாரு திட்டுறாரு. எனக்கு எவ்வளோ ஹர்ட் ஆகுதுன்னு அவருக்கே புரியவே மாட்டேங்குது. எல்லாரும் உன் சொந்த தாய்மாமா, உன்கிட்ட நல்லா பேசுவார், எக்ஸாம்ஸுக்கு வர்ற கொஷின்ஸ்லாம் உனக்கு கண்டிப்பாக சொல்லுவார், அப்படி இப்படின்னு ஒவ்வொருத்தவங்க அந்த மாதிரி கேட்கும்போது எனக்கு எவ்வளோ ஹர்ட் ஆகுது தெரியுமா? இவர் ஒரு நாள் கூட என்கிட்ட சிரித்து பேசினது கிடையாது. எப்போ பாரு திட்டுறது. காலேஜில் ரொம்ப மோசம், வீட்டில் பேசுகிறதே கிடையாது. முதல்ல போய் எங்கள் அம்மா கிட்ட சொல்லணும், உன் தம்பியை கொஞ்சமாவது அட்வைஸ் பண்ணி மாற்றுன்னு. எப்போ பாரு ஸ்டூடெண்ட்ஸ் முன்னாடியே நீ திட்டுறாருன்னு. வீட்லையாவது கொஞ்ச நேரமாவது நல்லாவது பேசுகிறாரு, எங்கே அதுவும் கிடையாது. கொஞ்ச நேரத்தில் நீங்கள் உங்கள் சீனியர் க்ரஷ் ராம் கூட சிரித்து வந்து பேசிகிட்டு இருக்கீங்க. அவர் எப்போதுமே உங்கள் கிட்ட வந்து ரொம்ப வந்து பொலைட்டாக வந்து பேசுவார். ஸோ அதனாலே வந்து அவருக்கு உங்களுக்கு வந்து அவர் மேலே வந்து க்ரஷ்ஷு. ஸோ ஜிமின் அவர் ரூம்லேருந்து வெளியில் வராரு. நீங்கள் தூரமாக நின்று சிரித்து பேசிகிட்டு இருக்கிறத பார்த்துட்ருக்காரு. சரி நான் கிளாஸ்க்கு போகிறேன். சரி சீனியர் போங்க அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே வந்து அவர் வழி அனுப்பி வைக்கிறீங்க. அப்படியே கேஷுவலாக பார்க்குறீங்க. ஜிமின் உங்களை பார்த்து பயங்கரமாக முறைச்சிட்டு நிற்கிறாரு. ஐயோ, இவர் வேறு பார்த்து தொலைஞ்சிட்டாரே, சும்மாவே இவருக்கு மூஞ்சி கிடையாது, திட்டுவாரோ? திட்டுனா நம்ம திருப்பி பேசிடலாம். இனிமே நம்மளும் வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்கக்கூடாது. பொழுதனைக்கும் நம்ம எதுக்கு திட்டு வாங்கணும், அதுவும் சம்மந்தமே இல்லாமல். அவர் தூரமாக உங்களை வந்து கூப்பிடுறாரு. ஸோ கை சைகையிலே கூப்பிடுறாரு. நீங்கள் அப்படியே வந்து மெதுவாக பாய்ந்துக்கிட்டே வந்து போகிறீங்க. சொல்லுங்க சார், என்ன விஷயம், என்ன பண்ணிகிட்ருக்க நீ? அது வந்து அம்மாட்ட சொல்லவா? இல்லை, ஜஸ்ட் நான் சீனியருங்கிறனால தான் பேசினேன். சீனியருங்கிறனால பேசினியா? சிரிச்சு பேசுகிற, என்னடி திமிரா உனக்கு? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஸ்டூடெண்ட் இப்படி வாடி போடின்னா பேசக்கூடாது. ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் என் அக்கா பொண்ணு தானே. அப்போது நானும் உங்களை சார்னு கூப்பிடாம மாமான்னு கூப்பிடட்டா? என்ன இழுத்து பேசிகிட்டு இருக்கியா? என்ன திமிராயிடுச்சா உனக்கு? இவ்வளோ திட்டி ஸ்ட்ரிக்டாக கொண்டு வந்தாலுமே நீ திமிரு பிடிச்சி போய் தான் பண்ணிகிட்ருக்க. கெமிஸ்ட்ரியில் போன தடவை என்னமா இருக்குது? போ குறைஞ்சிட்ருக்கு. கெமிஸ்ட்ரியும் புரிய மாட்டேங்குது. ஆனால் உங்களுக்கு இந்த கெமிஸ்ட்ரி நல்லா வருதோ? இங்கே பாருங்கள், தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்காதீங்க. இது காலேஜ். அந்த மாதிரி ஏதாவது உங்கள் படிப்பு விஷயத்தில் தப்பு பண்ணால் மட்டும் எதாக இருந்தாலும் பேசுங்க. அவரும் என்னையும் ஒன்றா வச்சு பேசுகிற வேலைலாம் வச்சுக்காதீங்க, பல்ல உடைச்சிடுவேன். உங்களுக்கு தான் என்னை பிடிக்காதுல, நான் என்ன பண்ண உங்களுக்கு என்ன? உன்னைய பிடிக்காது நான் எப்போ சொன்னேன்? நான் எப்போ சொன்னேன்னா எனக்கு உன்னைய பிடிக்காதுன்னு? பிடிக்காத மாதிரி தான் நடந்துக்கிறீங்க. ஸ்டூடெண்ட்ஸ் முன்னாடி எப்போ பாரு கிளாஸில் வச்சு திட்டிகிட்டே இருக்கீங்க. தனியாக பேசல கூட, சிரிச்சு கூட பேச வேணாம், பொலைட்டாக பேசலாம். அந்த மாதிரி இல்லாமல் எப்போ பாரு சிட்டுன்னு விழுந்துக்கிட்டு. அப்போ இதுலேருந்தே தெரியாதா எனக்கு உங்களுக்கு என்னை பிடிக்கலன்னு? அதான் என்னை இப்படி ட்ரீட் பண்ணுறீங்க.
ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் தாய் மாமா தானே, உனக்கு எல்லாமே பர்சனலாக சொல்லி கொடுப்பாரு, கொஷின்ஸ்லாம் வந்து உனக்கு ஒரு மார்க் பண்ணி கொடுப்பாரு, உனக்கு ஃபேவராக தான் ஒவ்வொன்றும் பண்ணுவார்னு அப்படின்னு கேட்கும்போது எனக்கு எவ்வளோ ஹர்ட் ஆகும் தெரியுமா? ஆனால் அதெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்க மாட்டீங்க. எப்போ பாரு என்னை திட்டிக்கிட்டு ப்ளீஸ் தயவு செஞ்சு கிளாஸில் வச்சு சம்மந்தமே இல்லாமல் நான் எதாவது தப்பு பண்ணால் என்னை வார்ன் பண்ணுறது ஓகே இந்த மாதிரி, ஆனால் பண்ணாத ஒரு விஷயத்துக்கெலாம் என்னை திட்டிகிட்டே இருக்காதீங்க. அது எனக்கு கஷ்டமாகவும் இருக்குது, அசிங்கமாகவும் இருக்குது. இதை பற்றி அம்மா கிட்ட இன்றைக்கி சொல்லலான்னு தான் இருந்தேன். இன்னுமே என்னோடய விஷயத்தில் நீங்கள் தலையிடாதீங்க, உங்கள் விஷயத்தில் நான் தலையிட மாட்டேன். உங்களுக்கு என்ன கெமிஸ்ட்ரி சப்ஜெக்டில் நல்ல மார்க் எடுக்கணும் அதானே, அது இனிமேல் நான் பண்ணிக்குவேன், உங்கள் வேலையை மட்டும் பாருங்கள் அப்படின்னு மூஞ்சி அடித்த மாதிரி பேசிட்டு வந்து போகிறீங்க. அவருக்கு வந்து லைட்டாக ஹர்ட் ஆகுது நீங்கள் இப்படி பேசவும். என்ன இவ இப்படி படபடன்னு பேசிட்டு போயிட்டா, அப்போ அந்தளவுக்கா நான் அவளை ஹர்ட் பண்ணேன். ஆனால் நான் எதுக்கு அப்படி பிஹேவ் பண்ணுறேன்னு அவளுக்கு நான் எப்படி புரிய வைப்பேன்? இவகிட்ட நல்லா சிரித்து பேசிக்கிட்டு இது பண்ணிகிட்டு இருந்தேனா, சும்மாவே உனக்கு ஃபேவராக தானே எல்லாமே பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிருக்காளுங்க. நான்லாம் அப்படி பேசியிருந்தால் கன்ஃபார்மே பண்ணிடுவாளுங்க. அதனால தான் அவன்கிட்ட நான் அப்படி பிஹேவ் பண்ணுறேன். ஆனால் இதை சொன்னால் கண்டிப்பாக ஒத்துக்க மாட்டா. ஈவினிங் ஆகுது. ஸோ நீங்கள் சோஃபாவில் உட்காந்து டிவி பார்த்துட்ருக்கீங்க. அவங்க அம்மா பக்கத்தில் உட்காந்து வெஜிடபிள்ஸ் வந்து கட் பண்ணிகிட்ருக்காங்க. ஜிம்மன் வந்து கொஞ்சம் தள்ளி வந்து லேப்டாப்பில் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. அம்மா சொல்றீ என்ன, எதுவும் வேணுமா சாப்பிட? அது இல்லைம்மா, என்னை இந்த இயரோட வேறு காலேஜ் மாற்றி சேர்த்துடுறீங்களா? என்னடி ஆச்சும் உனக்கு திடீர்னு? ஜிம்மனுக்கு வந்து அப்படியே ஷாக் ஆகுது. அது இல்லைம்மா, எனக்கு இந்த காலேஜ் பிடிக்கல. என்ன பிடிக்கல? செகண்ட் இயர் முடிக்க போகிற, இன்னும் 1 வருஷம் தானடி. அதான் மாமா நான் இங்கே தானே ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கான், அப்புறம் என்ன? அதனால தான்மா வேணான்னு சொல்கிறேன். என்னடி உளர்ற? மாமா எதனால என்கிட்ட எப்போ பாரு சின்ன பேசுகிறாருன்னு தெரியல. வீட்டில் கொஞ்சம் பேசுகிறவர் அப்படியே காலேஜில் ஆப்போசிட்டாக பண்ணுறாரு. பண்ண தப்பு பண்ணாத தப்பு எல்லாத்துக்கும் எல்லாரும் முன்னாடி திட்டுறாரு. எனக்கு அது பிடிக்கலம்மா. அதுவும் இல்லாமல் உன் தாய் மாமா தானே, உனக்கு ஃபேவராக தான் பண்ணுவாங்க கொள்வாங்கன்னு ஸ்டூடெண்ட்ஸும் அதே கேட்டுகிட்டே இருக்காங்க. எனக்கு அது பிடிக்கல. அவரை பற்றி டீட்டெயில்ஸ், அவர் என்ன பண்ணுறாரு, ஸோ அவருக்கு ஃபியான்சி பார்த்தாச்சா, இல்லை யாரும் இருக்காங்களா, அப்படி இப்படின்னு எனக்கு கேட்குறதுலாம் பிடிக்கலம்மா. அதனால என்னை வேறு காலேஜ் சேர்த்து விட்டுருங்க. ஜிம்மன் என்னடா இவ இப்படி பேசிகிட்டு இருக்கா, நீயும் அமைதியாக இருக்க? எனக்கும் ஒன்றும் பொருளுக்கா, அது எதுவும் நீ பேசாத வேணாம். என்னை வேறு காலேஜ் சேர்த்து விட்டுருங்க. அவள் எதுக்கு சொல்கிறா தெரியுமா? இன்னைக்கு மேடம் அவங்க சீனியர் க்ரஷோட என்கிட்ட மாட்டிக்கிட்டாங்க. அதுவும் இல்லாமல் அந்த சாருக்கு இந்த வருஷத்தோட காலேஜ் முடியுது, அதான் காலேஜை மாற்ற சொல்கிறா. என்னடி இவன் இப்படி சொல்கிறான்? அப்பெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, சும்மா ஏதாவது அவர் சொல்லிட்டு இருப்பாரு. இப்போவும் பத்தியா அவர் மேலே இருக்க தப்பா அவர் ஒத்துக்கல. அவர் பேசுறது எனக்கு ஹர்ட் ஆகுது. என்னால் அந்த காலேஜில் இனிமேல் படிக்க முடியாது. என்னை இந்த வருஷத்தோடையே மாற்றி சேர்த்துருங்க. அப்படி இல்லைன்னா நான் டிஸ்கண்டினியூ கூட பண்ணிக்கிறேன், வீட்லேயே இருந்துக்கிறேன். அக்கா இவன் லூஸா? இவகிட்ட எப்படி நான் காலேஜில் கேஷுவலாக சிரித்து பேசிகிட்டு இருக்க முடியும்? நான் அப்படியே பேசினேன்னு வச்சுக்கோ. சரி, இவ போன டெஸ்ட்டில் மார்க் கம்மி, அடுத்த டெஸ்ட்டில் அவளே படித்து மார்க் கூட வாங்கிட்டான்னு வச்சுக்கோவேன். சுற்றி இருக்கவங்களாம் என்ன பேசுவாங்க? நான் தான் அவளுக்கு மார்க் கூட போட்டேன், இல்லை நான் தான் கொஷின் பேப்பரை கூட கொடுத்தேன்னு கூட பேசுவாங்க. அப்போது அவளோட ஸ்டடீஸ் பாதிக்காததா? அதுக்காக தான் அவகிட்ட எப்போதும் கோமா இருக்க மாதிரி கிளாஸில் நடந்துக்குவேன். அதை கூட அவள் புரிஞ்சிக்க மாட்றா. அப்போல்லாம் நீங்கள் ஒன்றும் கஷ்டப்பட்டு என்கிட்ட கோமா நடந்துக்கணும்னு அவசியம் கிடையாது. நான் காலேஜில் நின்றுக்கிறேன், நீங்கள் ஃப்ரீயாக உங்கள் ஒர்க்கை மட்டும் பாருங்கள். இப்படி தான் எழுத்தெழுத்தா இப்படி தான் இன்னைக்கு ஃபுல்லாக பேசிகிட்டு இருக்கா என்கிட்ட. புரிஞ்சுக்கோடி, என் சைலேருந்து புரிஞ்சுக்கோ. நான் எதுக்கும் உங்களை புரிஞ்சுக்கணும்? நீங்கள் புரிஞ்சிருக்கிறீங்களா? ஒரு தடவையாச்சும் சரி இந்த மாதிரி பேசுனீங்களே, அப்போவே கூப்பிட்டு இதனால தான் நான் அப்படி பேசினேன், நீ எதுவும் மனசில் வச்சுக்காதுன்னு ஒரு தடவை சொல்லியிருந்துருப்பீங்களா? இந்த 2 இயர்ஸ் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பேன் தெரியுமா? அதாண்டி நானும் சொல்கிறேன். 2 இயர்ஸ் கஷ்டப்பட்டல, 2 இயர்ஸில் ஒரு தடவை என்கிட்ட வந்து இந்த மாதிரி சொல்லியிருந்திருப்பியா, இல்லை எங்கள் அக்காட தான் அப்படி சொல்லியிருந்திருப்பியா? இன்றைக்கி நீ அவங்ககிட்ட பேசினதுலேருந்து தான் அப்படி பேசுகிற. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது? அவனுக்காக தான் நீ இப்படி பேசுகிற. இங்கே பாருங்க, தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்காதீங்க. சரி, நான் அவனுக்காகவே பேசுறதாவே இருக்கட்டும்.
ஆமாம் நான் உன்னை லவ் தான் பண்ணுறேன், இப்போ அதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை? அப்போல்லாம் சடனாக அவங்க அம்மா உங்களை வந்து ஸ்லாப் பண்ணிடுறாங்க, நீங்கள் கீழே விழுந்துறீங்க. ஜெமன் வந்து உங்களை தூக்கி விடுறாரு. என்னக்கா உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிச்சா? அடிக்கிறவள அப்புறம் என்ன பேசுறா பத்தியா? கண்டவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க வாடி வளர்த்தோம். சொல்லு. நீங்கள் வந்து அழுகுறீங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி மூச்சு வந்து அடைக்க ஆரம்பிக்குது. ஸோ சில பேருக்கு வீசிங்க்கு வரும்ல அந்த மாதிரி. ஸோ ஃபாஸ்ட்டாக வந்து ஜிமின் வந்து அந்த கிட்ட வந்து தேடுறாரு. கிட்ட எடுத்துகிட்டு வந்து உங்கள் கிட்ட கொடுக்குறாரு. உங்கள் அம்மாவுக்கு ஃபேஸ் ஒரு மாதிரியாக போயிடுது. ஸோ அவங்க வந்து பக்கத்தில் உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க. அந்த கிட்ட வந்து யூஸ் பண்ணக்கப்புறம் இப்போ நீங்கள் கொஞ்சம் நார்மல் ஆகுறீங்க. பைத்தியமாக்கா நீ? அவளுக்கு இந்த பிரச்சனை இருக்குன்னு தெரியும்ல, அப்போ எதுக்கு தேவையில்லாத வேலை பண்ணிட்டு இருக்க நீ? நானும் ஒவ்வொரு தரையும் திட்டும் போது பார்த்துக்கிட்டே இருப்பேன், என்னாச்சுன்னு. நான் அவ்வளோலாம் திட்ட மாட்டேன், பேசும்போதே கொஞ்சம் கடுகடுன்னு பேசுவேன். எனக்கு அப்போவே தெரியும் அவளுக்கு ஹர்ட் ஆகுன்னு. ஆனால் இந்த அளவுக்கு ஹர்ட் ஆயிருப்பான்னு நான் நினச்சி பார்க்கல. அதனால காலேஜை மாத்துறேன்னு சொல்லிட்டு இருக்கா. இதுக்கு ஏன்க்கா நீ அடிச்ச? அதுக்கெலாம் நான் ஒன்றும் அடிக்கல. அப்பயே நான் பொறுமையாக தானே இருந்தேன். அவனை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன், லவ் பண்ணுறேன்னு என்னென்னமோ பேசிகிட்டு இருக்கா. அதுக்கா வளர்த்தோம் இவ்வளோ கஷ்டப்பட்டு. ஏன் எனக்கு பிடிச்சவரை கல்யாணம் பண்ணிக்க கூடாதா? ஏன் அதுக்கும் எனக்கு சுதந்திரம் கிடையாதா? என்னடி சுதந்திரம் உனக்கு கொடுக்கல? எல்லாம் தானே கொடுத்து வச்சிருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியில் போகிற என்னென்னமோ பண்ணுற ஏதாவது நாங்கள் கேட்குறோமா? அது மட்டும் சுதந்திரம் கிடையாது. எனக்கு பிடிச்சவரை கல்யாணம் பண்ணிக்கிறது ஒரு இண்டிபெண்டன்ட் தான். அதை கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறீங்க. அவர்லாம் ஒன்று என்னை லவ் பண்ணுறேன்னா சொல்லலை, நான் கோவத்தில் தான் அப்படி பேசினேன். இருந்தாலும் இனி ஒரு நாளைக்கு எனக்கு பிடிச்சவர் கூட தான் கல்யாணம் பண்ணி வைப்பீங்க, அப்போ மாட்டிங்களா? எங்க பாரு ஓயன், தேவையில்லாமல் உன் மனசில் வேற ஆளை பார்த்து ஆசையை வளர்த்துக்காதா. அக்கா சும்மாரு, தேவையில்லாமல் எதுக்கு இப்போ பேசிகிட்டு இருக்கீங்க? நீ உள்ளே போய் படுறி, போய் ரெஸ்ட் எடுப்போ. இரு, என்னதான் உங்கள் அக்கா சொல்லுதுன்னு கேட்போம். நீ சொல்லு. தேவையில்லாமல் உன் மனசில் ஆசையை வளர்த்துட்டு இருக்காத. நான் உனக்கு கல்யாணம்னு ஒன்று பண்ணா நான் ஜிமின் கூட தான் பண்ணி வைப்பேன். அவனும் உனக்கு புருஷன், அது நல்லா மைண்ட்ல வச்சுக்கோ. என்ன மாமா உன் அக்கா என்ன எப்படி பேசிட்டு இருக்கு? ஜிமின் அப்படியே சைலண்டா வந்து தலையை கீழே குனிகிறாரு. அப்போ உனக்கு தெரியும் அப்படிதானே, இந்த செடு மூஞ்சி கூட எல்லாம் என்னால இருக்க முடியாது. எப்ப பாரு திட்டிட்டு இருக்கவர் கூட லைஃப் லாங் இருக்க சொல்றியா? அவன் தான் சொன்னான்ல காலேஜ்ல இந்த பிரச்சனைனால உன்கிட்ட அப்படி பேசினானு. மற்றபடி அவன் தங்கோண்டி. எங்க தங்குங்கிற? வீட்லயும் நார்மலாக கேஷுவலாக பேசியிருக்காரு. ஏதாவது கேட்டால் சொல்லுவார். வீட்டில் மட்டும்தான் சிடுன்னு விழுகலை, மற்றபடி அந்த குரல்லே ஒரு மாதிரி தான் இருக்கும். என்னாலாம் மாமாவால் கல்யாணம் பண்ணிக்க முடியாது. அப்போ உனக்கு யாரு கூடயும் கல்யாணம் கிடையாது. உனக்கு ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது. இது தெரிஞ்சா உனக்கு ஒருத்தனை பிடிச்சிருக்குன்னு சொன்னியே, அவனை ஏற்றுக்குவான்னு நினைக்கிறியா? என்னடி பேசுகிற நீ? என்னமோ பண்ணி தொலைங்க அப்படின்னு நீங்கள் ஃபாஸ்ட்டாக எழுந்திரிச்சு உங்கள் ரூமுக்கு போயிடுறீங்க. ஏக்கா அப்படி தேவையில்லாத வேலை பார்க்குற? அவளுக்கு என்னை பிடிக்கல, சும்மா அவளை ஃபோர்ஸ் பண்ணாத இந்த விஷயத்தில். என்ன அவளுக்கு பிடிக்கல? நீ அவகிட்ட கோவமாக பேசுறது தான் அவளுக்கு பிடிக்கல. மற்றபடி ஒன்றுனா அவளுக்கு ரொம்ப பிடிக்கும் சின்ன பிள்ளையிலேருந்து. ஏன் ஸ்கூல் படிக்கிற வரைக்கும் மாமா மாமான்னு பின்னாடி தானே சுற்றிட்டு இருந்தா. நீயும் நல்லா தான் பேசிகிட்டு இருந்த. என்னைக்கா வந்து காலேஜ் சேர்ந்தாலோ அப்போ ஆரம்பிச்சிச்சு இந்த பிரச்சனை. மாமா எப்போ பாரு சிடுசிடுன்னு பேசுகிறாருன்னு. மற்றவங்க என்னத்தையோ பேசி தொலைகிறாங்கன்னு விட்டுட்டு அவகிட்ட இன்னமே கொஞ்சம் பொலைட்டாக நடந்துக்கோ. சிரித்து பேசலனாலும் பரவாயில்ல, பொலைட்டாக பேசி, இல்லைனா உன்னை வெறுத்துருவா. எனக்கு உங்கள் 2 பேரையும் கல்யாணம் பண்ணி வச்சு சந்தோஷமாக பார்க்கணும், அதான் என்னோட ஆசை. கொஞ்சம் நீயும் உன்னை மாற்றிக்கோ ஜிம்மன் அப்படின்னா அவங்க எந்திரிச்சு கிச்சனுக்கு போயிடுறாரு. ஜிம்மன் இதை யோசிச்சுட்டு அப்படியே வந்து அந்த டேவே வந்து போகுது. இந்த நெக்ஸ்ட் டே எல்லாரும் சேர்ந்து டின்னர் வந்து சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. ஸோ அப்போ ஜிம்மன் உங்கள் ஆப்போசிட்டில் வந்து உட்காந்துருக்காரு. சாரி ஓயன், நேற்று நாளா அப்படி உங்ககிட்ட நடந்துருக்கக்கூடாது. சரி விடுங்க, நான் அதெல்லாம் ஒன்றும் பெருசு படுத்தலை. உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் பேசும்போது கரெக்ட் தான், என் பாயிண்ட் ஆஃப் வியூவில் யோசிக்கும் போது எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு, அவ்வளோதான். இது என்ன புதுசாக இருக்குது? மாமனை வச்சு தான் சண்டை வந்துச்சு, அந்த மாமா கிட்ட நீ பேசுகிற, பெத்த அம்மா உன்கிட்ட நீ பேசுறியாடி? எதுக்கு நான் உங்ககிட்ட பேசணும்? நேற்று நீங்கள் என்னை அடித்தவங்க தானே, அது ஏதோ கோவத்தில் கை நீட்டிட்டேன். வளர்த்த பிள்ளை இப்படி பேசுகிறாளேன்னு. எனக்கும் பெத்தவ கோவம் வராதா என்ன? கோவம் வந்தா அதுக்காக அடிப்பீங்களா? அதானேக்கா. எதுக்கு அடிச்ச? நீ அடிச்சது தப்பு. பாரவ கண்ணை எப்படி செவந்து போயிருக்குன்னு.
இத்தனை நாள் நான் திட்டி தான் இருந்தேன், இதுக்காவது அடிச்சிருப்பேன் அவளை. இது என்னடா அவளுக்கு ஏற்றுக்கிட்டு பேசுகிற? ஏதோ இருந்தாலும் தப்பு தப்பு தான், அது யார் பண்ணாலும் சரி. தப்பாக இருந்தால் சொல்ல தான் செய்வேன், நீ பண்ணது தப்பு. சரிங்கம்மா, 2 பேருக்கும் ஒரு பெரிய சாரிம்மா, அடிச்சிருக்க கூடாது. சரி விடுங்க. ஜிமன் உங்களை பார்த்து ஸ்மைல் பண்ணுறாரு. இப்போ தான் அந்த ஸ்மைல் ஒரு 2 இயர்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் பார்க்குறீங்க. அது உங்ககிட்ட ஸ்மைல் பண்ணி இப்போ சிரிச்ச தானே நீ? இந்த சிரிப்பை எத்தனை நாள் ஆச்சு தெரியுமா பார்த்து? அதுவும் என்கிட்ட நீ சிரித்து பேசி அதெல்லாம் ரொம்ப மிஸ் பண்ணேன். அப்போ தான் தோணுச்சு, ஏன்டா இந்த காலேஜ் சேர்ந்தோன்னு. அதான் சாரின்னு சொல்கிறேன்ல, என்ன பண்ணுறது, என் சிச்சுவேஷன் அந்த நிலைமையில என்னை தள்ளிச்சு. ஒவ்வொரு தடவையும் நீ அப்படி பேசும்போது எனக்கு எவ்வளோ ஹர்ட் ஆனிச்சுன்னு யோசிச்சியா? உன்கிட்ட கோவமாக நடந்துப்பேனே தவிர மனசுக்குள்ளே அந்த மாதிரி எந்த வெறுப்பும் கிடையாது உன் மேலே. 2 பேருமே சாப்பிட்டு முடிச்சுட்டு ஸோ காலேஜுமே வந்து கிளம்புறீங்க. எப்போதுமே ஜிமன் வந்து உங்களை ஒரு பஸ் ஸ்டாப்லேயே வந்து இறக்கி விட்டுருவாரு. ஸோ இந்த தடவை அவர் பாட்டு வந்து போகிறாரு. என்ன நீ பாட்டு போகிற? பஸ் ஸ்டாப் போயிடுச்சு, இறக்க விடு. பரவாயில்ல, இனிமேல் நம்ம காலேஜ் ஒன்றாவே போகலாம், ஒன்றாவே வரலாம். இனிமேல் உன்னை அந்த மாதிரி ஹர்ட் பண்ணுற மாதிரி எப்போதுமே பேச மாட்டேன். பாடுறா, இப்போதான் உங்களுக்கு புரிஞ்சிச்சோ? இப்போதான் புரிஞ்சோன்னு இல்லை, முன்னாடியே எனக்கு புரிஞ்சிருச்சு. பட் என்ன பண்ணுறது, இதுக்கு மேலே உன்னை ஹர்ட் பண்ணவும் எனக்கு மனசு இல்லை. நேற்று நீ அழுது எவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு தெரியுமா? அந்த கார்த்திக் பிரச்சனையில் கண் கலங்கி பேசும்போதே எனக்கு அவ்வளோ ஹர்ட் ஆனிச்சு. இனிமேல் யார் என்ன பேசினாலும் நம்ம 2 பேருமே காதில் வாங்கிக்க வேணாம், நம்ம வேலையை நம்ம பார்ப்போம். அதுக்குன்னு நான் உன்னை அப்படியே கொஞ்சம் குழாவெல்லாம் சொல்லலை, அப்படியும் நான் பண்ணவும் மாட்டேன். எப்போதும் எல்லா ஸ்டூடெண்ட்ஸை எப்படி ட்ரீட் பண்ணுறனோ அதே மாதிரி ஒன்னே சாஃப்டாக ஹேண்டில் பண்ணுறேன், ஓகேவா? ஓகே, இதைத்தான் நான் கேட்டேன். என்கிட்ட சிரித்து பேசு, கொஞ்சம் குழாவெல்லாம் நான் உன்னை சொல்லலை. எல்லாருக்கிட்டையும் எப்படி பொலைட்டாக பேசுறியோ அதே மாதிரி என்கிட்டையும் பேசுனேன். ஆமாம், அம்மா தான் சரி நம்ம பொண்ணுக்கு நம்ம தம்பியை கல்யாணம் பண்ணி வைப்போன்னு நினைக்குது. ஓகே, உனக்கு அந்த மாதிரி என்ன மனசில் இருக்கா, ஆசை இருக்கா? இல்லை உங்கள் அக்கா சொல்லுதுன்னு இதுக்கு ஓகே சொன்னியா? ஏண்டி உனக்கு என்ன பிடிக்கலையா என்ன? நான் அந்த மாதிரி சொல்லலை. இப்போது எனக்கு அந்த மாதிரி தாட் இல்லை. பட் அம்மா சொல்லுது ஓகே, நம்ம அம்மா கல்யாணம் பண்ணிக்கலான்னு நான் ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டேன். அந்த மாதிரி தான் நீயும் வந்தியா? இல்லை உனக்கும் என் மேலே ஏதாச்சும் ஃபீலிங்ஸ் இருந்துச்சான்னு கேட்குறேன். அது காலேஜ் வந்துருச்சு, இறங்கு. நான் கேட்டதுக்கு நீ பதில் சொல்லவே இல்லையே. சொல்கிறேன், பின்னாடி சொல்கிறேன், நீ முதல்ல இறங்குடி. பத்தியா திரும்பவும் வேலையை ஆரம்பிக்கிற? திரும்பலாம் ஒன்றே என் வேலை ஆரம்பிக்கலாமா? போ, பத்திரமா கிளாஸுக்கு போ. அது வந்து எனக்கு உன்னைய பிடிக்கும், அக்காவும் சொன்னிச்சு, யோசிக்காம ஓகேன்னு சொல்லிட்டேன். போதுமா? அப்படியா? உண்மையாவா? உண்மையாகவே உனக்கு நீ பிடிக்குமா? அப்போது இனிமேல் காலேஜில் உன்னோட மாமாவுக்கு பொண்ணு பார்த்துட்டாங்களா? ஃப்யூச்சர் யாருன்னு தெரியுமா? கேர்ள் ஃப்ரெண்ட் யார், ஃபியான்சி யாருன்னு கேட்டா நான் தான் அதுன்னு சொல்லட்டா? அதெல்லாம் ஒன்றும் வேணாண்டி. யாராவது எதாவது கேட்டால் வேற ஏதாவது சொல்லி சமாளி. அதெல்லாம் இப்போ நீ சொல்லாத, சரியா? அது நம்ம சீக்ரெட்டாகவே வச்சுக்கலாம். ஏன் அப்படி சொல்கிறா? பத்தியா, இங்கே பாரு, பத்தியான்னு சொல்லிட்டு இருக்காம முதல்ல இறங்கி கிளாஸுக்கு போடி. போ, என்கிட்ட பேசாத நீ அப்படின்னு உங்கள் திங்ஸ் எடுத்துகிட்டு ஸோ கோமாக வந்து கார் டோரை ஓப்பன் பண்ணி சடான்னு அடைச்சிட்டு நீங்கள் பாட்டு திரும்பி பார்க்காம போகிறீங்க. ஜிமின் வந்து அப்படியே ஒரு லாங் ப்ரீத் விடுறாரு. இதில் வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னு தெரியலையே. சும்மா கோமாக பேசிகிட்டு இருக்கலையாது இந்த மாதிரி கோச்சிக்க மாட்டா, கூப்பிட்டா வந்துடுவா, இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்தா. இப்போ என் சைட்லேயும் ஓகேன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் மேடம் ரொம்ப ஓவராலாக பண்ணுவா. சரி சமாளிப்போம், வேறு என்ன பண்ணுறது அப்படின்னு நினச்சிட்டு ஸோ அவரை வந்து காரை வந்து பார்க் பண்ணிவிட்டு அவரோட திங்ஸை எடுத்துகிட்டு ஸோ அவரோட கேபினுக்கு அவரோட ரூமுக்கு வந்து போகிறாரு. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் 2 பீரியட் போகுது. ஸோ இன்டர்வல் முடிஞ்சிட்டு ஸோ இப்போ வந்து உங்களுக்கு கெமிஸ்ட்ரி பீரியட். ஸோ அதுக்காக வந்து உட்காந்துருக்கீங்க. கிளாஸ்க்கு வருவார்னு பார்த்தா ஸோ உங்களை எல்லாருமே லேபுக்கு வர சொல்லிடுறாரு. எல்லாருமே வந்து நோட்ஸ் புக்கு எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு ஸோ லேபுக்கு வந்து போகிறீங்க. நீங்கள் உள்ளே போகும்போதே ஜிம்மன் வந்து உங்களை பார்க்குறாரு. பார்த்து லைட்டாக ஓரமாக சிரிக்கிறாரு. நீங்கள் அவரை கண்டுக்காத மாதிரி போகிறீங்க. கொப்பமாவ ரொம்ப ஓவராக தான் பண்ணுறா, இருடி இவனை வச்சுக்கிறேன். அவர் வந்து சம் கெமிக்கல்ஸை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்காரு. உங்களுக்கு அப்படியே தூக்கம் வந்து சொக்குது. ஓயன் என்ன பண்ணிகிட்ருக்க? லாஸ்ட்டில் என்ன தூங்கிட்டு இருக்கியா?
அப்படின்னு கேட்குறாரு. எல்லாருமே உங்களை திரும்பி தான் பார்க்குறாங்க. அதானே இவராது திருந்துறதாது திரும்ப ஆரம்பிச்சிட்டாரு. அது ஒன்றும் இல்லை, முன்னாடி வா, முன்னாடி வந்து நில்லு அப்படின்னு கூப்பிட்றாரு. நீங்களுமே போயிட்டு ஃப்ரண்ட் ரோவில் நிற்கிறீங்க. ஐயோ சும்மாவே தூக்கம் வரும், இப்போ முன்னாடி வேறையா அப்படின்னு நீங்கள் பாட்டு நின்றுட்டுருக்கீங்க. அவர் என் பக்கத்தில் நில்லுவா. பக்கத்துலையா? ஆமாம், இங்கே வந்து நில்லு அப்படின்னு அவரோட பக்கத்தில் வந்து கையை காட்டுறாரு. எல்லாருமே வந்து உங்களை 2 பேரையும் மாதிரியாக பார்க்குறாங்க. நீங்களுமே போயிட்டு பக்கத்தில் நிற்கிறீங்க. சொல்கிறத அப்படியே செய். சொல்கிறதா? அது சொல்கிறதா அப்படியே செய், ஓகே அப்படின்னு கொஞ்சம் பொலைட்டாக வந்து பேசுகிறாரு. அவருமே சொல்ல நீங்கள் வந்து ஒவ்வொரு கெமிக்கலாக மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. அவர் சொல்கிற ரியாக்ஷன்லாம் அதில் வந்துட்டுருக்கு. நீங்கள் சடனாக ஒரு கெமிக்கலோட ஒரு ட்ராப்பை வந்து உங்கள் ட்ரெஸ்ஸில் ஊற்றிட்டுறீங்க. அதை வந்து அந்த கெமிக்கல் பட்டு உங்கள் ட்ரெஸ் லைட்டாக வந்து ஓட்டே ஆகுது. பைத்தியமாடி, நீ பார்த்து கேர்ஃபுல்லாக பண்ண மாட்டியா அப்படின்னு அவர் பழக்க தோசத்தில் உங்களை வாடி போடின்னு கூப்பிடுறாரு. எல்லாருமே ஆடு பார்த்துட்ருக்காங்க. பரவாயில்ல விடுங்க, கிளாஸில் இருக்கோம். என்ன கிளாஸில் இங்கே பாரு, ட்ரெஸ்ஸு சரி, ட்ரெஸ்ஸு ஓகே, ஸ்கின்ல எதுவும் பட்டுருச்சா? காட்டு, நான் பார்க்குறேன். சின்ன மாமா பேசிகிட்டு இருக்க, எல்லோரும் நம்மளை தான் பார்க்குறாங்க. ஒன்றும் இல்லை சார், ட்ரெஸ்ஸில் லைட்டாக தான் பட்டுச்சு, பாடியிலலாம் ஒன்றும் பண்ணல. அப்படியா? ஓகே தானே நீ? ஓகே தான். சரி, இன்னைக்கு இந்த கிளாஸ் போதும், எல்லோரும் கிளாஸ்க்கு கிளம்புங்க. சார் எல்லோரும் கிளம்புங்கன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்கிறாரு. எல்லாருமே வந்து கிளாஸில் வந்து உங்களை பற்றி பேசிக்கிட்டே வந்து போகிறாங்க. நீங்கள் மட்டும் நிற்கிறீங்க. வைத்தியமாடி, நீ பார்த்து கேர்ஃபுல்லாக பண்ண மாட்டியா? என்ன சும்மா திட்டிகிட்டே இருக்கீங்க? லைட்டாக தான் பட்டுச்சு, பழைய ட்ரெஸ்ஸு தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ட்ரெஸ்ஸு போனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஸ்கின்ல பட்டால் அது வேறு எரியும், தேவையில்லாத பிரச்சனை. ஸ்கின் அலர்ஜி மாதிரி வரக்கூட வாய்ப்பு இருக்குது, டேஞ்சர்ஸ் தெரியுமா? அதான் கையில் க்ளவுஸஸ்லாம் எல்லாத்தையுமே கொடுத்தேன். ஆனால் நீ என்னன்னா ட்ரெஸ்ஸில் ஊற்றிட்ட. சரி, ஐம் ஓகே. நீங்கள் பாட்டு பழக்க தோசத்தில் பேசிகிட்டு இருக்கீங்களே, அதுவும் காட்டுன்னு வேற சொல்கிறீங்க. எல்லாரும் எப்படி பார்க்குறாங்க தெரியுமா? இப்படி அடுத்தவங்க என்ன நினைப்பாங்கன்னு யோசிச்சு தான் உன்னை இத்தனை நாளாக ஹர்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். நேற்று அதெல்லாம் நம்ம இனிமேல் யோசிக்கக்கூடாது அப்படின்னு விட்டேன். ஏன் எல்லாருக்கும் தெரியதானே செய்யும் நீ என் அக்கா பொண்ணுன்னு. அப்புறம் என்ன, பழக்க தோசத்தில் பேசிட்டேன்னு நினச்சிக்க வேண்டியதான். அவங்க ஏதாவது இதுக்கு மேலே பேசிகிட்டு இருந்தாங்கன்னா அது அவங்க விருப்பம். எப்படியா இருந்தாலும் நான் உன்னையே தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன். அப்படின்னு இதில் பிரச்சனை? சரி, உன் திங்ஸ் எடுத்துகிட்டு என் கேபின் வரைவா. எதுக்கு? வான்னு சொன்னேன், நான் முதல்ல போகிறேன், பின்னாடி வா அப்படின்னு சொல்லிட்டு அவரோட திங்ஸ் எடுத்துகிட்டு அவரோட ரூமுக்கு போகிறாரு. நீங்களுமே அவங்க திங்ஸ் எடுத்துகிட்டு அவரோட ரூமுக்கு வந்து போகிறீங்க. டோரை க்ளோஸ் பண்ணிட்டு வா. எதுக்கு டோரை க்ளோஸ் பண்ண சொல்கிறீங்க? லாக் பண்ணிட்டு வாடி, சொல்லு பேச்ச முதல்ல கேளு அப்படின்னு வந்து கொஞ்சம் லைட்டாக ஹார்ஷாக சொல்கிறாரு. நீங்களுமே வந்து டோரை க்ளோஸ் பண்ணிவிட்டு அவர் முன்னாடி போயிட்டு ஒரு மாதிரி கோவமாக நிற்கிற மாதிரி நிற்கிறீங்க. ஒன்றும் சொல்லிடக்கூடாது, இப்படி கோவம் பொத்திக்கிட்டு வந்துடும். அப்படி தான் வரும். என்ன எதுக்குன்னு தானே கேட்டேன், அதுக்கே பல்ல கடிக்கிறீங்க. சரி சரி, சாரி, எங்கே காட்டு அப்படின்னு உங்கள் டாப்ஸை லைட்டாக தூக்குறாரு. நீங்கள் அவர் கையை தட்டுறீங்க. என்ன பண்ணுற நீ? அந்த ஆசிட் வந்து கரெக்டாக உங்களோட தொப்பில் அந்த சைடு தான் வந்து ஊற்றிருக்கும். என்ன பண்ணுறேன்னா, எனக்கு தெரியும் உள்ள லைட்டாக ஸ்கின் பேர்ன் ஆகிருக்கும், காட்டு, நான் பார்க்குறேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எனக்கு தெரியும்னு சொல்கிறேன்ல. எப்படியா? இதெல்லாம் பார்த்து தாண்டி வளர்த்தது, காட்ரி, சும்மா ரொம்ப ஓவராக பண்ணாமல் அப்படின்னு வந்து உங்கள் டாப்ஸை தூக்கி பார்க்குறாரு. உங்கள் அந்த ஹிப், அந்த டம்மி இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அந்த இடத்துல லைட்டாக வந்து செவந்திருக்கு, லைட்டாக சின்னதாக பேர்ன் ஆகிருக்கு, சுட்டா லைட்டாக சுட்டாக இருக்கும்ல அந்த மாதிரி இருக்குது. உனக்கு வலிக்கவே இல்லை, எரியவே இல்லை? அது லைட்டாக தான் இருந்துச்சு, எனக்கு தெரியாது அதெல்லாம் இருக்குன்னு. படித்து சொல்லி கொடுக்குற என்னட்டே கதை விடுற நீ இரு அப்படின்னு அவர் ஷேரை போட்டுட்டு உட்கார்றாரு. அவரோட ஃபேஸ்க்கு நேராக உங்கள் டம்மி இருக்குது, உங்களுக்கு லைட்டாக ஷையாக இருக்குது, நீங்கள் அப்படி இப்படின்னு காலை ஆட்டிகிட்டு இருக்கீங்க. ஒன்றும் பண்ண மாட்டேன், அப்படியே இரு அப்படின்னு லைட்டாக வந்து உங்களுக்கு வந்து கோகோனட் ஆயில் வந்து போட்டு விட்டுறாரு. இது வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். இதுக்கு மேலே க்ரீமியம்லாம் போட்டால் சரியாக வராது. ஆனால் டைம் காட், நல்ல வேலை, ரொம்பலாம் பேர்ன் ஆகலை, லைட்டாக தான் இருக்குது. இதைத்தானே நானும் சொன்னேன் லைட்டாக தான் இருக்குன்னு. சாவடிச்சிருவேன், ட்ரெஸ்ஸில் மட்டும் தான் அப்படி இருக்குன்னு சொன்னேன்.
நீங்கள் அப்படியே வந்து ஒரு மாதிரி ஒரு பிளான் போட்டு யோசிச்சுட்டு சடனாக அவரோட லேப்பில் அப்படியே அவரோட சேரோட உட்காடுறீங்க. என்னடி பண்ணுற நீ? நீங்கள் என்ன வேணால் பண்ணலாம், ஆனால் நாங்கள் இதை கூட பண்ணக்கூடாதா? எனக்கு ரொம்ப நாள் ஆசை தெரியுமா? அப்படியா, சரி உட்காந்துக்கோ அப்படின்னு உங்கள் ஹிப்போட பிடிக்கிறாரு. அந்த பொண்ணில் வந்து அவரோட கைப்படம் உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் பெயினாக இருக்கு. வலிக்குது. என்னடி என்னாச்சு? நான் எதுவுமே பண்ணலையே, லைட்டாக மேலே கை தானே வச்சேன். அதான் எனக்கு தான் உங்கள் லைட்டாக பொண்ணு இருக்குன்னு தெரியும்ல, அதுக்கு கீழே வேணால் பிடிச்சிக்கோங்க. கீழேயா? கீழேனா ரொம்ப சென்சிட்டிவான பிளேஸ் ஆச்சே, அப்போ மேலேயும் கை வைக்கக்கூடாது. சரி நான் கிளாஸ்க்கு போகிறேன். அதெல்லாம் வேண்டாம். என்ன உட்காந்து உசு பேத்தி விட்டுட்டு ஓடுறியா? நீங்கள் அப்படியே அவர் லேப்பில் மாற உட்காந்துட்டு அவர்கிட்ட க்ளோஸாக வந்து போகிறீங்க. அவர் லைட்டாக அப்படியே வந்து ஸ்லோவாக கண்ணை ஓடுறாரு. டக்குன்னு அவரோட நோஸை வந்து கடிச்சிக்கிட்டு நீங்கள் வந்து ஓடிடுறீங்க. அவர் பத்தியா இந்த வேலையெல்லாம் இந்த விளையாட்டுலாம் இந்த காட்டக்கூடாது, மரியாதை உள்ளவா. ஆஹா, ரொம்ப ஆசை தான் என் மாமாவுக்கு. இப்படி சடன் சேஞ்சை நான் எதிர்பார்க்கல. சரி சரி, கிஸ்ஸு ஹக்கு எல்லாமே கல்யாணத்துக்கு அப்புறம் தான். இன்னும் 1 வருஷம் வெயிட் பண்ணுங்க. உங்கள் ஒய்ஃப் எங்கேயோ ஓடிட மாட்டேன். இத்தனை வருஷம் வெயிட் பண்ண தெரிஞ்ச எனக்கு 1 வருஷம் வெயிட் பண்ண தெரியாதா? எதா இருந்தாலும் நான் லீகலாகவே எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விங்க் பண்ணுறாரு. நீங்கள் அப்படியே வைக்கப்பட்டு சிரிச்சுக்கிட்டே வந்து கிளாஸ்க்கு ஓடுறீங்க. ஹாப்பி எண்டிங். ஐ ஹோப் உங்களுக்கு இந்த ஒன் ஷாட் பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த ஒன் ஷாட் எப்படின்னு மறக்காமல் கமெண்ட்ஸை சொல்லிட்டு போங்க. லாஸ்ட் வீடியோவில் நான் என்ன சொல்லியிருந்தேன்னு எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை, எந்த மாதிரி நான் என்னோடய பெயின் சொல்லியிருப்பேன்னு. ஸோ நிறைய பேர் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னு. ஆக்சுவலி உங்கள் மேலே யார் மேலேயுமே மிஸ்டேக் இல்லை, மேபி ஒய்டி மேலேயும் மிஸ்டேக்ஸ் நிறையா இருக்கும். ஏன்னா விளாக் சேனலில் கூட பார்த்திங்கன்னா நான் பாட்டு மூவிக்கு போயிருந்தேன். ஸோ தளபதி லாஸ்ட் மூவிக்கு போயிருந்தேன். நான் வீடியோ வந்து அவர் அந்த டான்ஸ் பிரேக் வரும்ல, அதை வந்து ஃபுல்லாக போட்டேன். நான் யோசிக்கவே இல்லை அந்த காப்பிரைட்ஸ் இதெல்லாம் விழுகும்னு. நான் சுத்தமாக எனக்கு ஞாபகமே கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா காப்பிரைட் ஸ்ட்ரைக்கு விழுந்துருச்சு. ஸோ 3 ஸ்ட்ரைக் தான் ஒரு சேனலுக்கு வந்து அலோடு. ஸோ 3 ஸ்ட்ரைக்குமே 3 மந்த்ஸுக்குள்ளே விழுந்துகிட்டே இருந்துச்சுன்னா சேனல் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஒரு ஸ்ட்ரைக் விழுந்துருச்சு, எனக்குலாம் பக்குன்னு ஆகிடுச்சு. ஸோ 90 டேஸ்க்குள்ளே நான் எந்த ஸ்ட்ரைக்கும் விழுக்காத மாதிரி நான் அதை பேலன்ஸ் பண்ணேன்னா அந்த ஸ்ட்ரைக் போயிடும். ஸோ ஒய்டி சைடுமே நிறைய மிஸ்டேக்ஸ் இருக்குது. ஸோ இது மிஸ்டேக்ஸ் கிடையாது, இது வந்து காப்பிரைட் அந்த இது வந்து அவங்க வச்சுருக்காங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக விட தான் செய்யும். பிகாஸ் நிறைய பேருக்கு ரீச் கொண்டு போகிறது ஒய்டி கையில் தான் இருக்குது. அதே மாதிரி நம்ம ஆடியன்ஸ் கையிலையுமே 50% இருக்குது. ஸோ அவங்க ஃபஸ்ட்டு வந்து ஃபுல்லாக வந்து பார்க்கணுன்னா ஒரு 10 minutes ஆர் சம்திங் அந்த மாதிரி பார்க்கணும். சில நேரத்துக்குலாம் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு வீடியோக்குள்ளே போவோம். ஸோ போனோடனே நமக்கு ஏதாச்சும் வேலை வந்துடும். ஸோ அப்போ தான் இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணிப்போம். 10 seconds ஒரு 1 minute இந்த மாதிரி இருக்கும். ஸோ அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு போயிட்டோம்னா நமக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு ஒய்டி நினச்சிக்கிறோம். ஸோ இந்த மாதிரி நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குது. ஸோ ஹைப் அதிகமாக கொடுத்தோம்னா நிறைய பேருக்கு ரீச் ஆகும். லைக்ஸ் இருக்குது. ஸோ கமெண்ட்டுக்கு வந்து நம்ம சீக்கிரமாக ரிப்ளை பண்ணாலும் நிறைய பேருக்கு ரீச் கொடுக்கும், ஆக்டிவில் இருக்கும்னு நினச்சிக்கிறோம். இந்த மாதிரி ஒய்டி சைட்லேயுமே நிறைய ரூல்ஸ் இருக்குது. பட் எனக்கு என்னென்னா, நான் என்ன என்னென்னா எனக்கு வந்து அப்பப்போ வந்து நானும் ஒரு ஓவர் திங்கிங் மைண்டட் பர்சன், ரொம்ப ஓவராக யோசிப்பேன். இவ்வளோ எஃபர்ட்ஸ் போட்டு என்னடா வேல்யூ கிடைக்க மாட்டுதேன்னு ஒரு சின்ன ஒரு அந்த அந்த ஒரு மன அழுத்தத்தில் தான் நான் லாஸ்ட் வீடியோவில் அப்படி சொல்லியிருந்தேன். ஸோ மேபி நிறைய பேருக்கு ஹர்ட் ஆகியிருந்துருக்கலாம், சாரி. ஸோ கண்டிப்பாக நான் ரெகுலராக வீடியோஸ் போட ட்ரை பண்ணுறேன். ஏன்னா என்னோடய சுச்சுவேஷன் இப்போ கொஞ்சம் பிஸியாக போயிட்டுருக்கு. ஹவுஸ் வார்மிங் ஃபங்க்ஷன் இதெல்லாம் இருக்குது. ஸோ அக்கா ஊர்லேருந்து வந்திருக்காங்க, ஹாஸ்பிட்டல் இந்த மாதிரிலாம் சுற்றிக்கிட்டு இருக்கேன். என்னோடய ஆரி ப்ளவுஸே நான் இன்னும் போட்டு முடிக்கல. 1 ஸ்லீவோட அப்படியே தான் இருக்குது, பேக்கு தான் போட்டிருக்கேன். இனிமேல் நான் அதை வந்து கட் பண்ணி தைக்கணும். அது இந்த 10 days இந்த 10ஆம் தேதிக்குள்ளே நான் எல்லாத்தையும் பண்ணணும். அதனால் எனக்கு பல பிரச்சனைகள் இருக்கும்போது அந்த பல பிரச்சனையிலையும் வீக்லி ஒன்ஸ் நம்ம கண்டிப்பாக வீடியோ போடணுன்னு நம்ம எஃபர்ட்ஸ் எடுத்து போடுறோம். அப்படி போட்டோம், அது வந்து ரீச் ஆகாமல் அதை ஹர்ட் பண்ணுறது எனக்கு கொஞ்சம் ஹர்ட் ஆகிடுச்சு. ஸோ அதனால தான் அப்படி பேசியிருந்தேன். ஓகேண்ணா. ஸோ அவ்வளோதான் சொல்கிறதுக்கு, இதுக்கு மேலே ஒன்றும் இல்லை. ஸோ நெக்ஸ்ட்டு ஜெக்கிக்கு ஒரு ஒன் ஷாட்டோடு நான் வந்து மீட் பண்ணுறேன், பார்க்கலாம். ஓகே, எல்லோரும் சேஃபாக இருங்க, நல்லா படிங்க. பாய். ஸோ கண்டிப்பாக கமெண்ட்ஸில் வந்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா அப்படின்ட்டு வந்து சொல்லுங்கள். ஆக்சுவலி இது ஒரு ரெக்வெஸ்ட் ஒன் ஷாட். ஸோ நான் வாட்ஸ்அப்பில் கேட்டிருந்தேன், இது வரைக்கும் யாராவது எனக்கு
ரெக்வஸ்ட் வந்து கமெண்ட்ஸில் கேட்டிருக்கீங்களா அப்படின்னு. அதுக்கு வந்து எனக்கு பெருசாக 3 பேரோ 4 பேரோ தான் எனக்கு கமெண்ட்ஸில் வந்து சொல்லியிருந்தாங்க. 2 பேரும் நம்ம தான் சம்திங். அதுக்கப்புறம் எப்படி இருக்கீங்க அந்த மாதிரி தான் வந்துச்சு. ஸோ அதில் வந்து இந்த டைட்டில் வந்துச்சு. சரி இந்த டைட்டிலில் போடலாம் அப்படின்னு நான் அந்த ரெக்வெஸ்ட்லேருந்து கேப்சர் பண்ணி போட்டிருக்கேன். அதனால தான் கீழேயுமே ரெக்வெஸ்ட் ஒன்ஷன் போட்டேன். பிகாஸ் அந்த பொண்ணோட பேர் எனக்கு எதுவுமே தெரியல, அதனால் நான் என்னால் மென்ஷன் பண்ண முடியல. பட் ரெக்வெஸ்ட்னால் நான் ரெக்வெஸ்ட்டுன்னு சொல்லிடுவேன். ஏன்னா அவங்களோட ஸ்டோரி தானே, அவங்களோட டைட்டில் தானே, அதனால ஓகேடா. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். நான் லைவ் வரலான்னு பார்த்தேன் சண்டே, பட் என்னால் வர முடியல. ஸோ நெக்ஸ்ட் சண்டே, இந்த வர சண்டே வந்து டைம் இருந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக வரேன். இதுக்கு மேலே என்னால் பேச முடியல, நடந்துகிட்டே பேசுவேன், இலக்குது. ஸோ வயசாகிடுச்சு, எனக்கும் ஹெல்த் இஷ்யூஸ் எல்லாமே இப்போயே வந்துருச்சு, 60 வயசில் இருக்கவங்களுக்கு. ஓகே, லவ் யூ ஸோ மச்.